கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஒரு பக்தன் ஒரு சொப்பனம் கண்டான். இயேசு கிறிஸ்து கதவை தட்டி, நான் உள்ளே வரட்டும் என்றார். நன்கு நித்திரையாயிருந்த அவன் திடுக்கிட்டு எழுந்தான். கதவை திறக்க ஓடினான். ஆனால் அறை முழுவதும் அழுக்காய் இருப்பதைக் கண்டு வெட்கி ஒரு துடைப்பத்தை எடுத்து பெருக்க தொடங்கினான். அங்கு படிந்திருந்த தூசியெல்லாம் ஒருங்கே எழுந்து விட்டபடியால் மூர்ச்சித்து தரையில் விழுந்தான். இயேசு மீண்டும், நான் உள்ளே வரட்டுமா என்றார். அவன் மீண்டும் எழுந்து அறையை கூட்டத் தொடங்கினான். திரும்பவும் மூர்ச்சையாகி விழுந்தான். மீண்டும் எழுந்தான், மீண்டும் விழுந்தான். இயேசு அவனை நோக்கி, மானுடனே, அறையை சுத்தமாக்க உன்னால் ஆகாது. நான் உள்ளே வந்து சுத்த நீர் தெளிப்பேன், அப்பொழுது அழுக்கெல்லாம் அடங்கி போகும் என்றார். அவன் துடைப்பத்தை எறிந்துவிட்டு கதவை திறந்தான். இயேசு உள்ளே வந்தார். அறையின் அழுக்கெல்லாம் அகன்று போயின. பிரசன்னம் அறையை நிரப்பிற்று. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாமும் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். அப்போது இயேசு உள்ளே வந்து ஆட்சி செய்வார். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வாருங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. ஆவியின் வரங்களை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் bless you.